நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி தொடர்கிற காவேரி பிரச்சனை, அதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய மேகத்தாடு, இதற்கு அணை கட்டுவதற்கு உண்மையிலேயே கர்நாடக அரசு 7,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை டிஆர்பியிடத்திலே அவர்கள் அனுப்பியிருக்கும் இந்த நோக்கத்தில் தமிழக சட்டமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜயனுடைய தனி தீர்மானம் ஒரு தீர்வை தருமா? இதில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக நாம் தயாராக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் 1956ஆம் ஆண்டு இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவம் கொண்ட ஒரு தேசம். அதில் 1956 இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் கவர்ன் பை ஆர்டிகிள் 262, இதை பற்றி நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். இதற்கு என்ன மரியாதை இருக்கிறது, எப்படி தீர்க்க வேண்டும்? கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆர்டிகிள் 262 இது தொடர்ந்து ஒரு ஒருமைப்பாட்டிருக்கக்கூடிய தேசத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும், ட்ரிபியூனல் டெலிவர்ஸ் இட்ஸ் டிசிஷன் என்ற தலைப்பில் அதன் வரைமுறைகளையும் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சட்டம் தெரிந்தவர்கள் அழகாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இது தமிழ்நாட்டுக்கு பெரும் நன்மை பயக்கும் என்கின்றார். மாநில முதல்வர் திரு சி ஜோசப் ஜியோடு தான் முகமுகமாக பேச போகிறேன். கொஞ்சம் தண்ணீர் கூட பயப்படாதீங்க தமிழ்நாட்டு மக்களே, விவசாயத்துக்கு பயன்படாது, பெங்களூருடைய குடிநீர் தான், இது தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. எந்த நிலையிலும் தமிழ்நாட்டிடத்தில் பெர்மிஷன் கேட்காம எந்த ஒரு மாநிலமும் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் 7,150 கோடி ஒதுக்கி அதற்கான நிலவரங்கள் நடக்கிறது? ஆளுகின்ற அரசு, ஆண்ட அரசு, மைய அரசுகளைத்தான் சொல்கிறேன், மௌனம் காத்து அரசியல் செய்கின்றதா? ஒரு திருத்தப்பட்ட விரிவான அறிக்கை டிபிஆர் மத்திய நீர் வள ஆணையத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ளது அடிப்படைத்துவமான இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ஃப்ரேம் ஒர்க்குக்கு எதிரானதா? நிறைய கேள்வி இருக்குது, பேசுவோம். நம்மிடத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் திரு தியாகு அவர்கள் பொதுச் செயலாளர் நம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. அவர் எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள், பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களை நான் வரவேற்கிறேன். நம்மோடு நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய தோழர் திரு ஐயாக்கன் அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். தியாகு ஐயா, என்ன கதை? உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஃபுல்லாக உட்காந்து படித்தா நேர் மாறமாக இருக்குது, ஒரே மேகத்தாது, என்ன தான் நடக்குது சொல்லுங்க ஐயா. அதான் மேகதாது இல்லை, ஏதோ மேகம் தாதுலாம் புரிஞ்சுக்கிறாங்க. டாட்டு அது என்ன அர்த்தம்னா ஒரு ஆடு தாண்டுகிற அளவுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ திருச்சியில் பார்க்கும்போது காவேரி அகன்ற காவேரி. இப்போ கர்நாடகம் தமிழ்நாடு வழியாக பாய்ந்து காவேரி பூம்பட்டினத்தில் போய் கலக்கிறது. இடையில சில இடத்துல ரொம்ப குறுகலாக இருக்குது. மயிலாடுதுறையெலாம் ஒரு வாய்க்கா மாதிரி ஓடுது. காவேரி பூம்பட்டினம் போகும்போது சில நேரம் போய் சேரும், சில நேரம் அதுக்கு முன்னாடியே வறண்டு போயிடும். இது ஆடு தாண்டக்கூடிய அளவுக்கான ரொம்ப ஆழமான பகுதி. ஆழமான பகுதி. உண்மையில் ஆடு தாண்டதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த குறுகலானது ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் ஹெர்மூஸ் வளைகுடா இப்ப மேகதாட்டுல நிக்குது. ஹெர்மூஸ் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். சரி சொல்லுங்க. அதனால மேகதாட்டுல அவங்க அணை கட்டணுங்கிற முயற்சி முதல்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. 50லேருந்து வருது. கர்நாடகா அப்போ மைசூராக இருந்துச்சு. அப்போ பல முறை பேச்சுவார்த்தை, காமராஜர் காலத்தில், நிஜலிங்கப்பா காலத்தில், பிறகு கலைஞர் ஆட்சியில், எம்ஜிஆர் ஆட்சியில் பல முறை இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவங்க கூடுதலாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா, பெங்களூருக்கான குடிநீர் பிரச்சனை, அவங்களுக்கு தீர்ப்பாயம் வழங்கிய பங்கை முழுசாக அனுபவிக்கிறதுக்கு இந்த அணை தேவை. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதையும் குறைக்கல, எங்களுக்கு கிடைக்கிற பங்கை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, தீர்ப்பாயம் ஏற்கனவே வழங்கியிருக்கிற இடைக்கால தீர்ப்பையோ அல்லது நிலையான நிரந்தர தீர்ப்பையோ, உச்சநீதிமன்றம் 2018 செய்த திருத்தத்தின்படியான பகிர்வையோ எதையுமே கர்நாடகம் மதிப்பதில்லை. கரெக்ட். அது மதிப்பதில்லை என்பதால் தான்
இந்த ஜூன் 12ஆம் தேதி கல்லணையில் தண்ணீர் திறக்க முடியறதில்ல. குறுவை வாடி போய் வறுமை மிச்சப்படுகிறது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 74லேருந்து தொடர்ந்து பிரச்சனை இது. அப்படி இருக்கிற போது இந்த மேகேதாட்டு என்பது மேகேதாட்டு மேகதாதுன்னு மறந்துடுறேன். மேகேதாட்டு சரி, டாட்டு சரி, ரைட்டு. மேகதாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கலக்கலாம் மேகதாது, ஏதோ தாது பொருள் மாதிரி மேகதாது. மேகேதாட்டு தான். அந்த இடத்துல வந்து அதை கட்டிட்டாங்கன்னா அவங்க அந்த தண்ணீரை பூராவும் முழுக்க எடுத்துக்கிடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க பார்த்து உபரி நீர் மிஞ்சினா வரும், அவ்வளோதான், இல்லைன்னா வராது. ஏன்னா தமிழ்நாடு வந்து நீர்ப்பாசனத்திற்கும் கால்நடைகளுடைய குடிநீருக்கும் மனிதர்களுடைய குடிநீருக்கும் காவிரியை பெரிதும் நம்பி இருக்கு. அது சுத்தமாக வறட்சி ஏற்படும். நாம் இழப்பதற்கு இதற்கு மேல் ஒன்றும் இல்லைங்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அழகாக சொல்லுது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? கடைமடை மாநிலமான தமிழ்நாடு இசைவு இல்லாமல் கர்நாடகா அணைகளை கட்ட முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. இல்லை, அதில் என்ன ஒரு முக்கியமான இது இருக்குதுன்னா, அது உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது இப்போ சொல்கிறாங்க. சரி, ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி அந்த அணைகள் கட்டப்பட்ட போதே, ஏன்னா வந்து 1892 முதல் ஒப்பந்தம் மைசூருக்கும் சென்னை மாகாணத்துக்கும், 1924 2வது ஒப்பந்தம் போட்டு தான் அங்கே கிருஷ்ணராஜசாகர் இங்கே மேட்டூரும் கட்டுறாங்க. 50 வருஷத்துக்கான ஒப்பந்தம். 74 வரைக்கும் அந்த ஒப்பந்தம் வருது. ஆனால் ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கு. ஆமாம். அந்த ஒப்பந்தம் இருக்கிற காலத்திலேயே இவங்க வந்து அணை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை எதிர்த்து தமிழக அரசும் சில நிலக்கிழார்களும், நம்ம இவர் ஜி.கே. மூப்பனார் உட்பட நிலக்கிழார்களும் வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள், நான் உங்களுக்கு பேசி தீர்த்து வைக்கிறேன், ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுவோம், உண்மை கண்டறியும் குழு போடுவோம், அதில் எல்லாரையும் நான் இடம்பெற வைக்கிறேன், அந்த முடிவை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்குறேன் என்று வாக்குறுதி கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதை இவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. சரி, அப்போ வந்து இதுதான் முக்கியமானது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரித்தாங்க, இந்த வழக்கை நீங்கள் திரும்ப பெறுவது விவேகமான முடிவல்ல, இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பாரதூரமான விளைவுகள் தான் இப்போ நம்ம மேகேதாட்டில் வந்து நிற்கிது. அன்னைக்கு நீங்கள் ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி இந்த அணைகள் கட்டுவதை நிறுத்தி இருந்தீங்கன்னா, சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, நெருக்கடிகளை காலம் முழுவதிலும் இந்த கண்ணம்பாடி அணையோடு சேர்த்து கிருஷ்ணராஜசாகர் கால்வாயெல்லாம் தோன்றாங்க. உலக வங்கியில் 900 கோடி கடன் வாங்கி கொடுக்குறாங்க இந்திரா காந்தி தேவராஜ் அரசுக்கு. அதை வைத்துக்கொண்டு இருக்கிற தண்ணீரை பூரா தேக்கி வைக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கொண்டார்கள். கண்டிப்பாக. அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒரே சிக்கல் தான். அது தலைமடை, நாம் கடைமடை. தலைமடைக்கு ஒரு உரிமை இருக்கு, கடைமடைக்கு இன்னொரு உரிமை இருக்கு. சரி, தலைமடையில் இருக்கும் கர்நாடகத்திற்கு காவிரியில் பங்கு கேட்பதற்கு உரிமை இல்லை என்று தமிழ்நாட்டில் யாருமே சொல்லலை, எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கடைமடையாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் காவிரியில் உரிமை உண்டு என்று தலைமடையில் இருக்கிற கர்நாடகத்தில் எந்த அரசியல்வாதியும் சொல்வதில்லை. அவங்களுக்குள்ள என்ன செல்வாக்கு போட்டி வந்துச்சுன்னா உடனே இந்த மேகேதாட்டு காவிரியை எடுத்துக்கிடுவாங்க. கர்நாடகத்தின் அடிப்படைத்துவமான கர்நாடக தேசியம் பேசும் அமைப்புகளும் தேசியம் இல்லைங்க, அது இனவெறி. நல்ல தேசியமா இருந்தா அப்படி ஆனால் கர்நாடக தேசியம் பேசுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. இந்த மேகேதாட்டு கூடாதுன்னு சொல்றவங்க கர்நாடகத்தில் இருக்கிறாங்க. வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள், வாட்டாள் நாகராஜ் எல்லாம் வேணுங்கிறவங்க, வெறித்தனமா இருக்கிறவங்க. ஆனா இப்ப அங்க போய் நம்ம மேத்தா ஃபட்கர் போய் பெங்களூர்லயே போராடினாங்க மேகேதாட்டு எதிர்த்து. மேத்தா ஃபட்கர், இந்த அணை கட்டப்பட்டால் எவ்வளவு மக்கள் அவங்க வாழ்விடத்தை இழப்பார்கள், எவ்வளவு காடுகள் அழிந்து போகும், நீங்க வந்து 9,000 கோடி ரூபாய் திட்டம் போட்டு அதுல பங்கு பெறுவதற்காக தான் இந்த அணையை கட்டுறீங்க. இன்னைக்கு வந்து பெரிய அணைகளுக்குரிய காலமே இது அல்ல, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ எல்லாம் வந்து பெரிய அணைகள் கட்டுவதனால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், வாழ்விடங்கள் பாதிக்கப்படும், வனவிலங்குகள் பாதிக்கப்படும், எல்லா விதத்திலையும் கேடுதான். இருங்க, அப்படின்னு எடுத்துங்க. ரெண்டாவது வருவோம், நிறைய சார் பேசுகிறத எடுத்துக்கிடுவோம். ராம்கி சார், ஐயாட்ட இப்போ கேட்டேன், அவர் சட்ட நுணுக்கங்கள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், சூழல் எல்லாம் பேசக்கூடியவர் ஐயா தியாக அவர்கள். இப்போ
ஐயா அவர்கள் கோட் பண்ணி கிளியராக சொல்லிட்டார். இப்போ இந்த பிரச்சனை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜேஆர் டிவியில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விவாதத்தை நான் நடத்திட்டேன். இப்போ என்னையா மேட்ரு, இதுக்கு என்ன தீர்ப்பு தான் நம்ம 12 வருடம் எனக்கு தெரிந்து 12 வருடம், ஏதாவது மேகேடாட்டு பற்றி அதை மட்டும் மையப்படுத்தி, அதுக்கு முன்னாடி காவிரி நீதி பங்கீடு பற்றி அது ஒரு தனி ரொம்ப ஆழகாக பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்திருக்கோம். இந்த மேகேடை மட்டும் முன்வைத்து நம்ம 12 ஆண்டுகள் பேசியிருக்கோம். 2014 முதலாக அதிமுக அரசில் தான் அவங்க வந்து இந்த தனி தீர்மானம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இன்னொரு தீர்மானம் 2015 16 அப்புறம் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அப்போ ஒரு தீர்மானம், ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அப்போ ஒரு தீர்மானம், இன்னைக்கு விஜய் அரசில் அவங்க ஒரு தீர்மானம், இன்னைக்கு 5வது தனி தீர்மானம். இந்த தனி தீர்மானம்லாம் வந்து ஒரு வழக்கமான நடைமுறை, சம்பிரதாயத்துக்கான நடைமுறையாக ஆகிவிட்டது. இப்போ வந்து மத்திய அரசு தலையிட வேண்டும் அப்படிங்கிறது கூட முன்னாடியாவது ஓரளவு ஒருமித்த குரல் இருக்கும். இன்றைக்கி மத்திய அரசு தலையிட வேண்டும் ஏன் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேசக்கூடாது, இடதுசாரி எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இது இன்றைக்கி ஒரு சூழல் வந்து வித்தியாசமான சூழலாக இருக்குது. ஒற்றுமை இல்லை. ஆனால் இன்றைக்கி தனி தீர்மானத்தை வரவேற்று எல்லா கட்சிகளும் ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையோடு அவங்க வந்து இதை வந்து நடக்கணும், மத்திய அரசு தலையிடணும் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் ஐயா வந்து ஒரு தமிழர் நலன் சார்ந்த தமிழ்நாடுனுடைய உரிமை, தமிழர்களுடைய நலன் உரிமை, கடைமடை தமிழ்நாடுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இதை வந்து முல்லை பெரியாருடன் நம்ம ரிலேட் பண்ணும்போது நமக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கனால அந்த தமிழர் நலன் சார்ந்த அந்த விஷயத்துலையும் ஒரு குரல் தொடர்ந்து ஒழித்திட்டு இருக்குது. அது ஐயா சாட்சியாக அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து இதை தீர்வு நோக்கி போகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இந்த தீர்மானத்தால் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி? எனக்கு அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்மளால் ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியவில்லை. ஏன்னா அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு தலையிடணும், தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா அதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாடு நலன் சார்ந்தது, தமிழர் நலன் சார்ந்ததாக இந்த விஷயத்தை கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க முக்கியமாக வைக்கிறது என்னென்னா, இந்த மேகேடாட்டோவுடைய அணையோட கெப்பாசிட்டி 67 டிஎம்சி தண்ணீர் என்றால் அதில் 4 டிஎம்சி தண்ணீர் பெங்களூர் வாழ் குடிமக்களுக்கு குடிதண்ணீர் வசதிக்காக அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழர் கன்னடங்கிற வாதமே அடிபட்டு போயிடுது. நமக்கு நல்லா தெரியும், பெங்களூரில் வசிப்பவர்களில் கன்னடருக்கு அடுத்தபடி தமிழர்கள் மிக பெரும்பாலான மக்கள் தொகையோடு இருக்காங்க, வட இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ குடிநீருங்கிற விஷயம் பிரதானப்படுத்தப்படும் போது அங்கே வந்து தமிழர் கன்னடர் மாநில இது தமிழ்நாடு மாநில உரிமை சந்தை இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். மக்கள் அங்கே மெஜாரிட்டி மக்கள் வட இந்தியர்களும் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள். அப்படிங்கும்போது இதை நாமல் வேறு விதமாக தான் பார்த்தாகணும். இதை நான் வந்து பொலிட்டிக்கலாக பேசலை, ஒரு செக்மெண்ட்டாக கூட பேசலை. இப்போ கடைமடை என்பது கடைசி. ஐயா சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்ப நிலை குடகுலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ தமிழ்நாட்டின் கடைமடை பகுதிகளில் அணை கட்டுவது கர்நாடகத்திற்கு பாதிப்பு வராது. கர்நாடகத்தில் வரும்போது எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதல்ல, அங்கிருந்து வருவதை அவர்கள் கட்டிவிட்டார்கள். ஆனால் கட்டுவதற்கு ஐஎஸ்டபிள்யூடியில் கோர்ட்டுடைய உத்தரவுகள் தெளிவாக சொல்கிறது, கட்டவே கூடாது. 400 கிலோமீட்டருக்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் இங்கே தான் பறது. கர்நாடகத்தில் அவ்வளோ பாயலை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தான் அதிக உரிமை இருக்குது. தோழர் தியாக அவர்கள் அதை சுட்டி காட்டினார். இல்லை, நான் அதுதான் அந்த அதில் வந்து நம்ம அதை மறுப்பதற்கு எதுவும் இல்லை. நமக்கு தான் அதிகமான பாதிப்பு. நிச்சயமாக இதனால் வந்து வரக்கூடிய டிஎம்சி தண்ணீருடைய அளவு நிச்சயமாக பாதிக்கப்படும். எங்களுக்கே இவ்வளோ தான் கிடச்சிருக்குன்னா அதெல்லாம் வருடம் அவங்க நியாயப்படுத்திட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக நம்ம ராசி மன்னலில் இன்னும் ஒரு அணை கட்டணும் அப்படிலாம் சொன்னால் கூட அதெல்லாமே நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கடந்து 2 மாநிலங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை தாண்டி ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு வரும்போது அதுவும் சரி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் சாரு சொன்ன மாதிரி மேத்தா பட்கர் வந்து அவங்க சொன்னது வந்து என்னென்னா, இந்த 5000 ஹெக்டேர் உள்ள நிலத்தில் தான் இந்த அணை கட்டப்பட வேண்டும். அதில் அணை கட்டினால் 3000 ஹெக்டேர் நிலத்தில் அங்கே இருக்கிற அந்த காவிரி இந்த வனவிலங்கு சரணாலயம் முழுமையாக மூழ்கடிக்கப்படும். ஸோ இப்போ அதனால் வனவிலங்கு சார்ந்த அந்த சூழல் சார்ந்தவர்களும் அவங்க வந்து தடைய எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் நடைமுறைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேலை நடந்திருக்கு. அது ஒரு கனவு திட்டமாக நடந்துட்டு இருக்குது. அது 9000 கோடினா அதுக்கு ஒரு ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் அலாட் பண்ணி அதுக்கான ஒரு நிர்வாக அளவிலான வேலைகள்லாம் பணிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த ஒருமித்த குரலோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன நம்ம வந்து கோர்ட்டு நடைமுறை மத்திய அரசுடைய அனுமதிக்கெல்லாம் வெயிட் பண்ணுற நேரத்தில் நாம் பேரலாக சில விஷயங்கள் பண்ணணும்னு அதுக்கான சில வேலைகளையும் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சிவகுமார் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ஸ்பீடப் ஆகும். அப்படிங்கும்போது அவங்க வந்து தயாராக இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் சார்பில் நான் உங்களை வரவேற்கிறேன்.
இந்த விவகாரத்தை உங்கள் பார்வையில் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஐயா, இந்த காவிரி உற்பத்தி ஆகின்ற இடமே ஒரு காலத்தில் மெட்ராஸ் ப்ரொவின்ஸில் இருந்துச்சு. 1892 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட்னு ஒரு அக்ரிமெண்ட். அந்த மைசூர் ஸ்டேட் வந்து 90,000 ஏக்கர் சாகுபடி பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் 700 டிஎம்சி தண்ணி வந்து 30 லட்சம் ஏக்கர் நம்ம சாகுபடி பண்ணோம். 3 போவோம், குருவை, சம்பா, கோடை. அவங்க 90,000 ஏக்கர் தான். மறுபடியும் வந்து 1924 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட்னு ஒரு அக்ரிமெண்ட் காவிரியில் போட்டாங்க. அப்போ வந்து கர்நாடகா 5,90,000 ஏக்கர், நம்ம 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுறது. அவங்க கிருஷ்ணராய சாகர் அணை, நம்ம மேட்டூர் டேம் கட்டிக்கணும். அது 50 ஆண்டுகள். அவங்க 5,90,000 ஏக்கர் தான் சாகுபடி பண்ணணும். நம்ம 25 லட்சத்துக்குமே 3 போக பண்ணிட்டு இருந்தோம். 50 ஆண்டுகள் முடிஞ்சு 1974 எக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சிக்காரர்கள் விவசாய கண்டுக்கவே இல்லை. எங்களை கொண்டு விட்டானுங்க, எல்லாம் சேர்ந்து கொண்டு விட்டாங்க. விவசாயமே 5,90,000 பார்த்துருந்தா கர்நாடகாவுக்கு கபடி, கேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்தம், லட்சுமி லட்சுமி தீர்த்தம், அது இல்லாமல் 30,000 ஏரியா விட்டு விட்டாங்க. கபடியில இருந்து 20,000 ஹார்ஸ் பவர் மோட்டர், 200-300 மோட்டரை வச்சு தண்ணியை மலைக்கு மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இங்க இருக்க ஆட்சி கண்டுக்கல, விவசாயம் அழிஞ்சு போட்டு விட்டுட்டாங்க. அதனால 1974-82 வரலையும் 5 அணையை கட்டி 30,000 டேங்க கட்டிட்டாங்க. இப்ப அவங்க 28 லட்சம் ஏக்கர் 3 போக சாகுபடி பண்றாங்க. 70க்கு முன்னாடி நான்லாம் முசூர்ல இருந்து வாழைக்காய் ஏற்றிட்டு பெங்களூர் கொண்டு போனேன். இப்ப பெங்களூர்ல இருந்து வாழைக்காய் இங்க வருது தமிழ்நாடு. இங்க இருக்க அரசியல்வாதியை காமிச்சு கொடுத்துதான் நம்மளை ஒழிச்சாங்க. ஜெயலலிதா அம்மா எல்லாம் உண்ணாவிரதம் இருந்துச்சு நம்ம இதுக்கு காவிரிக்காக. ஆனா மத்த அரசியல் கட்சி நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரி சரி ஐயா, அதனாலதான் நம்ம வந்து இப்ப அவங்க 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்றாங்க. நம்ம வந்து 6-7 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் சாகுபடி பண்றோம். அதுவும் மேகதாதை கட்டிட்டான்னா இதுவும் போச்சு, இதுவும் போயிடும். முதல்லயே கிருஷ்ணராய சாகர் கட்டும் போது, ஆமா கிருஷ்ணராய சாகர் கபடி கேரங்கி கட்டும் போது பெங்களூர் குடிநீர் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இதையும் குடிநீர் சொல்லி ஏமாத்துறாங்க. அங்க வனமெல்லாம் அழிஞ்சு போயிடும், வனவிலங்கு எல்லாம் அழிஞ்சு போயிடும் மேகதாது கட்டுனா. அது இல்லாம இப்ப வந்து நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் 177 டிஎம்சி தனி திறந்து சொல்லியிருக்கு வருஷத்துக்கு. ஜனவரியில வந்து 2.75, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு 2.5 டிஎம்சி. இப்ப இந்த மாசம் ஜூன்ல 9.9191 டிஎம்சி, அடுத்த மாசம் 31 டிஎம்சி, அப்புறம் 40 டிஎம்சி. இப்படி மாசம் விட சொல்லி டிசம்பர்ல 7 டிஎம்சி விட சொல்றாங்க. ஆனா கர்நாடகா விடுறதே இல்லை. சரி, அங்க மழை பெஞ்சு வெள்ளம் வந்து கர்நாடகா அழியுதுன்னா சேர்ந்தாப்புல 200 டிஎம்சி திறந்து விட்டுருவாங்க. கரெக்ட். நம்ம மேட்டூர்ல 95 டிஎம்சி சேர்க்க முடியும். மீதி எல்லாம் கடல்ல போய் வேஸ்டா போயிடும், சாவடியே பண்ண முடியல. நான் முசூர்ல குருவா, சம்பா, கோடை 3 போகம் சாவடி பண்ணேன். அது இல்லாம வாழை, கரும்பு போட்டேன். இப்போ 10,000 ஏக்கர் வாழை போடுவாங்க முசூர்ல, இப்போ 1 ஏக்கர் இல்ல. 10,000 ஏக்கர் கரும்பு போடுவாங்க, இப்போ 1 ஏக்கர் கரும்பு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா 3 போகம் சாவடி பண்ண, ஒரே ஒரு பாவம் சம்பா மட்டும் தான் சாவடி பண்றோம். இந்த வருஷம் அதையும் தண்ணி திறந்து விடல. கேட்கணுமா இல்லையா அரசாங்கம்? சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, அது மாதிரி மாசம் மாசம் தண்ணி திறந்து விடுங்க. பிலிகுண்டுல அளவு பார்க்கணுமா இல்லையா? பிலிகுண்டை விட்டுட்டு ஏன் நீங்க போய் மற்ற இடத்துல பார்க்க பிலிகுண்டுல அளவுன்னு ஏன் சொல்றாங்க? அங்க அளவு பார்க்க கூடாது. இது கிருஷ்ணராய சாகரை திறந்து விடுற தண்ணியை பார்க்கணும். இல்ல இதுல அந்த தண்ணியை பார்க்காம நம்ம அரசாங்கம் விட்டுருதுங்க ஐயா. இப்ப இன்னைக்கு மேகதாது கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டதை பாராட்டுறோம். ஆனா அதே சமயத்துல வர்ற தண்ணியுடைய அளவை நோட் பண்ணி ஒவ்வொரு மீட்டிங்லயும் தகராறு பண்ணுமா இல்லையா?
தகராறு பண்ணவே மாட்டேங்கிறாங்க இங்க இருக்க அரசியல்வாதி கண்டிப்பா, கண்டிப்பா. எங்களுக்கு கடந்த 70 ஆண்டுகள்ல ரைட் சொல்லுங்க ஐயா, நான் 70 ஆண்டுகள்ல விவசாயிக்கு சரி. லாபகரமான விலை கொடுக்காம 1000 லட்சம் கோடியை ஏமாத்துறாங்க விவசாயிக்கு. நான் அது பேசுவோம் மாதிரி இந்த பேசுவோம். தண்ணி ஏமாத்தி சரி. தமிழ்நாட பாலைவனமாக்கி Right. இங்க இருந்து ஹைட்ரோ கார்பன் பெட்ரோல் டீசல் இருக்கிற மத்திய சர்க்கார் நினைக்குது. சரி நீங்க இருங்க, ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட அடுத்து கேட்டு வரேன். திரு சொல்லுங்க சாமிக்கண்ணு, சுவாமிநாதன் வணக்கம். சுவாமிநாதன் சார், இப்போ நம்மள்கிட்ட நீங்க இந்த தீர்மானத்தை பத்தி சொல்லுங்க, அப்புறம் ரெண்டாவது கேள்வியில் கேட்போம். இப்போ வழக்கமாக பேசும்போது ராம்கி தோழர் பேசும்போது சொன்னார், இது ஒரு நாம்கி வாஸ் என்று சொல்வார்கள் உருதுல, எல்லாமே ஒரு பேருக்கு நடக்கிறது அப்படின்ட்டு. எந்த அரசு வந்தாலும் எல்லா விஷயங்களும் தீர்மானம் போட்டுத்தான் ஆக வேண்டும், எதிர்க்கட்சியை எதிர்க்க முடியாது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, முதல்ல இது ராம்கி சார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியானது. முதல்ல கிட்டத்தட்ட 2015 ஒரு தீர்மானம் வெளியிடப்பட்டது, இதே போன்றுதான் தீர்மானம் போட்டார்கள். 2019 நடந்திருக்கிறது, தீர்மானம் போட்டிருக்கோம். 2014 கூட போட்டிருக்கோம். 2021 ஆண்டுல மார்ச் மாதத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் கூட தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்படி பல அரசுகளும் நமக்கு தொடர்ச்சியாக தீர்மானங்கள் இது சார்ந்து போட்டுக்கதான் செய்யறாங்க. திமுக அரசியலும் போடப்பட்டிருக்கிறது, அதிமுக அரசியலும் போடப்பட்டிருக்கிறது. நான் அதுல இருந்து ஒரு இடம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதா பாக்குறேன் இந்த அரசு போடும்போது. ஏன்னா கர்நாடகாவில் இப்பொழுது ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி. இங்க தமிழ்நாட்டுல 1967க்கு பின்பு முதன்முறையாக காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி பிறந்தார். அந்த நேரத்துல கர்நாடகாவில் ஆகக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்திருக்கு. நீங்க ஒரு பக்கம் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் வாசிக்கிறாங்க, அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து போடுறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கு விஜய் அவர்களுக்கு பதிலுரை கொடுக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அந்த பதிலுரையில ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார், தமிழகத்தின் கண்ணியத்திற்காக இணைந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப தமிழகத்திற்காக இணைந்து பாடுபடுவோம்னா தமிழ்நாட்டுல வந்து மேகதாது அணை விவகாரத்துக்கு என்ன தீர்வு? அப்ப கிட்டத்தட்ட நீங்க இதற்கு முன்பு போடப்பட்ட தீர்மானங்கள் இருந்த பொறுப்பை விட இந்த அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு இருந்தவர்கள் தீர்மானம் போட்டாங்க, கர்நாடகாவை கட்டித்தாங்க, மேகதாதுவை கட்டக்கூடாது என்பதுல உறுதியாக இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல காவிரி விவகாரத்துக்காக உண்ணாவிரதம் வரையும் இருந்தாங்க. பட் 67க்கு பின்பு முதன்முறையாக காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டிலும் இருக்கேன். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியதான் இது. 2 அமைச்சர்கள் இருக்காங்களே காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப அந்த அரசு இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டு இருக்கிறது. அதனால் இது வந்து முந்தைய இதை போல இதை நாம் வந்து ஒப்பிட முடியுமா என்பது எனக்கு ஒரு சிறிய ஐயப்பாடு இருக்கிறது. ஏன்னா இங்க காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கிறதுனால. சோ அதனால வந்து அந்த இடம் வந்து இதற்கு இந்த தீர்மானம் உள்ளபடியே வந்து இனி ஆளுநர் வழியாக மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க. பட் இதுல மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமாங்கிற போது காங்கிரஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியானது. அது வந்து பாஜக பெரிய நடவடிக்கை எடுக்காது. அதற்குள்ள ஒரு அரசியல் கணக்காக இது மாறிடுச்சு நான் பாக்குறேன். ஏன்னா கர்நாடகா மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடியது 224 சட்டமன்ற தொகுதிகள். 2.5 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களுடைய அரசு. இன்னும் 2 ஆண்டுகள் அவர்களுக்கும் தேர்தல் வருது. அப்ப இது அரசியல் கணக்காக மாறிடுச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, அங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 135 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. டி.கே. சிவகுமார் அவர்கள் தொடர்ச்சியா அதைத்தான் பேசிக்கிட்டே வர்றார். நான் வந்து மேகதாது அணையை கட்டிடுவோம் என்பதாக அவர் உறுதியப்பட இருக்கிறார். அதற்கு மத்திய அரசு ஒருவேளை தமிழகத்தின் பக்கம் நின்றால் அதை அரசியல்மயமாக அந்த காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிற வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த விவகாரம் முற்றுப்புள்ளி வராது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தீர்மானம் ஒரு கண்துடைப்பாக ஒரு வழக்கமான நடைமுறைகளில் ஒன்றாக தான் அந்த அடிப்படையில் நான் பார்க்கிற பொழுது, அது அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது அப்படி ஆகிவிடுகிற வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசின் முன்பு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் உச்சநீதிமன்ற உத்தரவை இவர் மீறுகிறார் டி.கே. சிவகுமார் என்பதாக உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு பிரதமர் அவர்களை சந்திக்கலாம். இது போன்ற முன்னகர்வுகளை முன்னெடுக்கலாம். நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், தீர்மானம் ஒரு வகையில் ஒரு கண்துடைப்பாக இருந்தாலும் கூட, ஏன்னா கண்துடைப்பு நான் சொல்லல, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மரபு அப்படின்னு பாக்குறேன். அந்த மரபாக இருந்தாலும் கூட 2014 முதல் உறுதியாக போராடுறாங்க. தமிழ்நாடு ஏதோ ஒரு வகையில திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் அதை வழிமொழிகிறது தாவேக்கா அரசு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சரி, தொடர்ச்சியாக இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஜூன் மாதம் இவ்வளவு கொடுக்கணும். இப்போ சொன்னார், இன்னைக்கு இந்த மாதம் வந்து 9.19 டிஎம்சி, அடுத்த மாதம் 31 டிஎம்சி, ஆகஸ்டில் 45 டிஎம்சி மேலே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் 16, இதெல்லாம் கொடுக்கணும். எதுவுமே அமல் நடத்தப்படவில்லை. சட்டத்தை எடுத்து பார்த்தா தலை சுத்துது. இந்த விவகாரத்தில் ஆர்டிகிள் 262 முடிச்சு என்ட்ரி 17, என்ட்ரி 57, ஜுடிஷியல் ப்ராசஸ், ட்ரிபியூனல் ஃபார்மேஷன், பைண்டிங் டிசிஷன், மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. தனித்தனியாக ஒவ்வொன்றும் போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன் இல்லையே. இப்போ இப்படி நம்ப முடியாமல் இதையே கொடுக்காத இவர்கள் மேக்கத்தாட்டை கட்டுனா ஒட்டுமொத்தமாக சுடுகாடு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு டிஸ்கிரிமினேஷன்.
அதான் இதில் வந்துங்க 2018 ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இறுதியாக கொடுக்குறாங்க. அதுதான் இது. அந்த தீர்ப்பே ஏற்கனவே தீர்ப்பாயம் கொடுத்ததை திருத்துறாங்க இவங்க. ஓ, தமிழ்நாட்டின் பங்கிலிருந்து 10 டிஎம்சியை எடுத்து கர்நாடகத்தின் பங்கில் சேர்க்குறாங்க. 10 டிஎம்சி. ஆமாம், ஏன்னா பெங்களூருடைய குடிநீர் தேவைங்கிறாங்க. நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் அந்த 10 டிஎம்சி நிலத்தடி நீரில் கிடைச்சிருங்கிறாங்க. கர்நாடகத்தினுடைய நிலத்தடி நீர் பற்றி எங்களுக்கு புள்ளி விவரம் இல்லைங்கிறாங்க. இது என்ன தரவுகள் இல்லாதனால அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. அப்ப தமிழ்நாட்டில் ஆனால் இதை எடுத்துக்கிறோங்கிறாங்க. இப்போ என்ன தேவைன்னா, பெங்களூருக்கு தேவை அதிகரிக்கிற மாதிரி சென்னைக்கு தேவை அதிகரிக்கலாம். எவ்வளோ பெரிய ஊர் அது? ஆமாம், அது இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொல்லி இப்போ புலகாங்கிதம் அடைகிறாங்க. ஓஹோ, அப்போ இது இன்டர்நேஷ்னல் சிட்டி இல்லையா, அது சென்னை இல்லையா, இங்கே தொழில்கள் இல்லையா? இங்கே பிரச்சனை அதெல்லாம் இல்லை. காவிரியில் உன் பங்கை நீ எப்படி பயன்படுத்தி கொள்கிறாய், இதுதான். நீ இங்கே இவங்க தமிழ்நாடு எப்படி பயன்படுத்தி கொள்ளுது, எப்படி திறமையாக வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பங்கு அளவை மாற்றக்கூடாது. ட்ரிபியூனலுடைய பங்களவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மாற்றினது மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 30 வருஷம் ஆச்சு. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2018 கொடுக்குற தீர்ப்பில் ஆமா, இந்த ஏற்பாடு 15 ஆண்டுகளுக்கு தாங்கிறாங்க. 15 ஆண்டுகள் இருக்கு, தெளிவா இருக்கு. அதான் 15 ஆண்டுக்கு பிறகு தெரியலையே, புதுசாக ஒப்பந்தம் போடணும். அப்ப சிக்கல் மேக்கே தாட்டு மாதிரி இன்னொன்று கட்டினா நீ தடுக்க முடியாது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 262வது உறுப்பும் தெளிவாக இருக்கு. இந்த ஆற்று நீர் பூசல் சட்டம் இருக்குது, 1956 வருஷத்து சட்டம். இன்னைக்கு கூட சொல்றாங்க தீர்ப்பாயம்லாம் அமைக்க சொல்லி கேட்கலாம்லாம் சொல்றாங்க, எல்லாம் ரைட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிவகுமார், நான் தமிழ்நாட்டோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறேங்கிற சிஎம்கிட்ட பேசுறாங்க. இது பேசுவார், அவங்க வேலையை நிறுத்தி வச்சுட்டு பேச மாட்டார். இந்த வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் பேசுறேன்னு காலம் கடத்துவாங்க. இப்போ தோழர் தியாகிட்ட முல்லை பெரியார் தொடர்பாக கேரளா இதே தந்திரத்தை தான் கையாண்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எனக்கு உண்மை தெரியணும். தமிழ்நாட்டிற்கு இந்த மேகதாட்டு அணையை கட்டுவதன் மூலம் ஏராளமான நன்மை வருங்கிறாரு டிகேஸ். எனக்கு நீங்க என்ன நன்மை வரும்னு ஒரு நன்மையும் வராது. இருக்கிறதெல்லாம் நம்ம பங்கு கெட்டு போவோம். நீ எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்கள் உரிமையை நீ மதித்து நடந்தீங்கன்னா அது போதுமானது. நாம் என்ன பண்ண, ஏன்னா இதே திட்டம் ஏற்கனவே ஒகனேக்கல்ல போட்டாங்க. மேகேதாட்டுக்கு பதிலாக ஒகனேக்கல்ல இதை வைக்கலான்னு சொன்னாங்க. எது, நீர்மின் திட்டம் வைக்கலான்ட்டு. இல்லை மேகேதாட்டு தான் அவங்க தான் அங்கே கொண்டுட்டு போனாங்க. இப்போ பிரச்சனை அதெல்லாம் இல்லை. இந்த அரசமைப்பு சட்டப்படி 2 மாநிலங்களுக்கிடையில் பாயக்கூடிய ஆற்றில் முன்னால் இருக்கிற மாநிலம் பின்னால் இருக்கிற கடைமடை மாநிலத்தினுடைய அனுமதி பெறாமல் அணை கட்ட முடியுமா, கூடாது என்பதுதான் சட்டநிலை. சட்ட பிரணனை தெளிவா இருக்கு, கட்ட முடியாது. இதை விட்டு கொடுத்துட்டாங்க. 71 72 விட்டு கொடுத்தது தப்பு. யார் விட்டு கொடுத்தா? அன்னைக்கு இருந்த அரசு, அன்னைக்கு வழக்கு போட்டவங்க எல்லாரும் தான் விட்டு கொடுத்தாங்க. இது நான் ஒன்று என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உள்ள தீர்மானத்திலேயே நான் என்ன பார்க்குறேன்னா, தீர்மானம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒன்றா நின்று கேட்குறோன்னு ஒரு அடையாளத்துக்கு ரைட்டு. ஆனால் ஏற்கனவே நாங்கள் இவ்வளவு சாதிச்சிருக்கிறோன்னு சொல்லி 2 பெரிய எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் சொல்லிக் கொள்றாங்க. சாதிச்சிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. நீங்கள் சாதிக்கலைங்கிறது தான் உண்மை. இதுவரை வந்திருப்பது அனைத்துமே தோல்விகள் தான். இந்த தோல்விகளை ஒப்புக்கொண்டு தான் அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏற்கனவே தோத்துட்டோம். எந்த ஆட்சி இருந்திருந்தாலும் சரி, இந்த 74க்கு பிறகு அல்லது 70க்கு பிறகு எந்த ஆட்சி இருந்தாலும் தோத்தாச்சு. இப்போ 1924 மைசூர் மாகாணம் தமிழ்நாடு வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த இடைப்பட்ட காலம் 1974. 74ஓட முடியுது. 50 ஆண்டு ஒப்பந்தம் முடியுதல்ல. அப்ப எந்த அரசு இருந்தது, என்ன நடந்தது? அப்ப திமுக அரசு இருந்தாங்க. 77 எம்ஜிஆர் அரசு வந்துச்சு. நெருக்கடி நிலை காலத்துல காங்கிரஸ் அரசு வந்துச்சு. இப்ப காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் இருக்குங்கிறாங்களே. எமர்ஜென்சியில் யாரோட ஆட்சி? ரைட். நீங்க காமராஜர் இறந்து காங்கிரஸோட போய் இணைஞ்சிட்டாங்க பாருங்க. புதிய காங்கிரஸோட போய் மூப்பனார் இணைஞ்சார்ல. தமிழ்நாட்டினுடைய டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டர் அவரு. அங்க தேவராஜ் அரசு தான் இருக்கிறாரு. ஏன்னா இந்திரா காந்தி உறுதி கொடுத்தாங்களே, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கலைஞர்கிட்ட உறுதி கொடுத்தா என்ன தீர்த்து வச்சாங்க? அவருக்கு 900 கோடி ரூபாய்க்கு உலக வங்கியில் கடன் வாங்கி கொடுத்து இருக்கிற தண்ணியை பூரா மிச்சத்தை கொண்டு சேர்த்து வச்சுக்கு தான் வழிகாட்டினாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, நம்ம கர்நாடகம் மட்டும் பார்க்குறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதும் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை பெற்றுத்தர வேண்டியதும் யாரோட பொறுப்பு? இந்திய அரசின் பொறுப்பு. 2018 உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுகிற காலத்தில் இதை இழுத்தடித்து
அங்கே ஒரு தேர்தல் வரப்போகுது, அதுக்குள்ளே இந்த வழக்கு முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணது யாருன்னா அன்னைக்கு இருந்த இந்திய அரசு. இப்போ என்ன ஆபத்து இருக்குன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே தீர்ப்பாயம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த முயற்சி பண்ணாங்க. அந்த அம்மா அவங்க நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது உமாபாரதி வந்து திட்டமே கொண்டு வந்தாங்க. இந்த தனித்தனி தீர்ப்பாயம் அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே வேண்டாம், ஒரே தீர்ப்பாயத்தை அமைச்சிருவோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பே என்ன பண்ணுறாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தில் 262வது உறுப்பின்படி 6 என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதில் பங்கு இருக்கு, உரிமை இருக்கிறதுனால தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்லாம் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 1956 ISWD. ஆமாம் அதான் இல்லைங்க, அது இதெல்லாம் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, காவிரிங்கிறது நேஷனல் ப்ராப்பர்ட்டி, தேசிய சொத்து. அது எப்படி? அப்போ என்ன ஆகிடும், இந்திய அரசு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் கல்லணையை திறக்கலன்னு இவனை கேட்க முடியாது, அவனை தான் கேட்கணும். இப்போ ஐயாட்ட கேட்குறேன் ஒரு நிமிஷம். மைய அரசில் அன்னைக்கு காங்கிரஸ், இன்னைக்கு 10 வருஷமாக பாரதிய ஜனதா. 2 அரசுங்களுக்கும் மாநில அரசுகள் மாறி மாறி வந்திருக்கிறது. அதாங்க இங்கே நான் பிரச்சனை என்ன சொல்கிறேன், இது கட்சி பிரச்சனையாகவே பார்க்கறத முதல்ல மாற்றணும். நீங்கள் பார்க்கல, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு ஏமாந்து கோட்டை விட்டுருக்கிறது. அதான் பாயிண்ட். வாஜ்பாய் கொண்டு வந்தாரு, ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி கொண்டு வந்தாரு, என்ன பயன்பட்டுச்சது? ஜெயலலிதா அம்மா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ்நாடு மின்சாரத்தை நிறுத்திடலாமான்லாம் பேசுனாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இருக்கிற சட்டத்துக்குள்ளே எனக்கு இது மேலே ஒன்றும் செய்ய முடியலன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சாதிச்சோன்னு ஸ்டாலின் சொல்கிறதும், நாங்கள் சாதிச்சோன்னு எடப்பாடி சொல்கிறதும், பாவம் இவருக்கு அதுக்கு வழி இல்லை, புதுசாக வந்திருக்கா, அதனால் நான் சாதிச்சேன்னு இவர் ஒன்றும் சொல்லிக்க முடியாது. இனி ஏதாவது செஞ்சாதான் தீர்மானம். ஆனால் இப்பயாவது இவங்க சொல்ல வேண்டியது, நாங்கள் தோற்று விட்டோம், இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக போராடி வெற்றி பெறுவோம்னு சொன்னால் பரவாயில்ல. நாங்கள் ஏற்கனவே அடைஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்றுமே இல்லை. தோல்விகளின் ஒப்புதல் தான் வெற்றிக்கு முதல் படி. நாம் இதுவரை ஒன்றும் சாதிக்கலை, உரிமைப்படி ஒன்றுமே சாதிக்கலை. தீர்ப்பாயம்லாம் எப்படி வந்துச்சு? தீர்ப்பாயம் இவங்க கேட்டாங்களா? சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பாயம் கேட்டாங்களா? விபி சிங் பிரதமராக இருந்தார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போனுச்சு, ஏன் இதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட பிறகு தான் தீர்ப்பாயம் வந்துச்சு 1989க்கு அப்புறம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. 90 தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தீர்ப்பு எப்போ வந்துச்சு? அதுக்கப்புறம் இடைக்கால தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு அங்கே கலவரம் பண்ணாங்க, பெரிய கலவரம். ஆமாம், அதுக்கு பிறகு இடைக்கால தீர்ப்பு கெசட்டில் போடுறதுக்கு எதிராக ஒரு போராட்டம் 2013. அப்புறம் இந்த நீதிமன்றங்கள் தலையிட்டு அனில் தவான் ஒரு கர்நாடக நீதிமன்றி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுத்தால் கர்நாடகத்தில் ரத்த ஆறு ஓடும்னு உச்ச நீதிமன்றத்தை மிரட்டினார் 2018. இப்ப நான் வாசிச்சு எல்லாமே கொடுத்தாங்க. ஒவ்வொரு முதல்வராக எடுத்துக்கிடுங்க, பங்காரப்பா, குண்டுராவு, ஒகனேக்கலுக்கு வந்து போராட்டம் பண்ணாரு எடியூரப்பா, பாஜக, காங்கிரஸ், எல்லாருக்கும் இதே தான் சார். குண்டுராவு, தேவராஜ அரசு எவ்வளவு முக்கியமான, ராமகிருஷ்ண ஹெக்கடே, எல்லா காலத்திலும் தான் நடக்குது. இங்க என்ன பிரச்சனைனா, கட்சி பிரச்சனையாவே வேண்டாம். தமிழ்நாட்டில் இப்ப நம்ம அவர் ஐயா சொன்னார், ஐயா கண்ண விவசாயிகளை வஞ்சிச்சுட்டாங்க. இது விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த தேசிய இனத்தினுடைய தன்மான பிரச்சனை. நம்ம ஆட்டை அங்கே மறிக்கிறான்னா தமிழர்கள் எல்லோருக்குமான பிரச்சனை. ஏன்னா காவிரியில் சாகுபடி நடந்து இது விளைச்சல் வந்தால் நம்ம சாப்பிட மாட்டோமா? பேசும். காவிரியில் வர்ற குடிநீர் நம்ம குடிக்க மாட்டோமா? பேசும். எல்லாருக்கும் உள்ள தேவை. ஐயா கண்ணு, இப்போ நாம் அந்த விஷயத்தெல்லாம் தொடர் தியாகிட்ட நிறைய கேட்டோம். சரி, இதற்கு இப்போ தீர்மானங்கள் போடுவதை தவிர்த்து இதற்கு என்னதான் ஒரு முடிவு வரும் ஒன்றுபட்ட இந்த தேசத்தினுடைய இறையாண்மை அடிப்படையில்? ஐயா, மத்தியில் இருக்கவர்கள் தான் இதுக்கு நியாயம் வழங்கணும். சரி, நியாயம் வழங்காம இருக்கிறது காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் காங்கிரஸும் பிஜேபி மாறி ஆட்சிக்கு வராங்க. சரி, தமிழ்நாட்டில் 2 கட்சிக்குமே வர முடியாது. அதனால தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் அளிக்கிறார்கள். இப்போ கோதாவரியில் 1000 டிஎம்சி வேஸ்டாக கடலில் விழுது. எங்களை கூப்பிட்டு விவசாயிகள்லாம் மோடி எதிர்த்து போட்டி போடாதீங்க, நான் கோதாவரி காவிரியை இணைக்கிறேன்னு சொன்னார் அமித்ஷா. செஞ்சாரா? ஒரு விவசாயிக்கு 5000 ரூபா பென்ஷன் தரேனாரு, 500 ரூபா கொடுக்குறாரு மாதம். அதே போல் மத்தியில் ஆளுபவர்கள் தமிழக விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு நியாயத்தை செய்யணுயா. நீ அநியாயம் ரொம்ப செய்கிறாங்க. இந்த அநியாயத்தால் தான் தமிழகத்தில் காவிரி டெல்டாவில் மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம். தமிழகத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்று மத்தியில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். அதற்காகவே
700 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துச்சுங்கய்யா. இந்த காவிரி உற்பத்தி ஆகிற குடகு வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சுங்கய்யா. அங்கே இருக்க மக்கள்லாம் மொழிவழி மாநிலம் பிரிக்கும் போது அங்கே இருக்க மக்கள்லாம் தமிழ்நாட்டோட இணையம்னா இப்பையும் போராடுறாங்க தமிழ்நாட்டோட இணையணும்னு. ஆனால் முடியல. கர்நாடகா வந்து இப்போ வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேகதாது கட்டிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த கொஞ்சம் நஞ்சம் வர தண்ணியும் தேக்கிடுவாங்க. அது இப்போ அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஓஹோ. இல்ல இப்ப அதுக்கப்புறம் என்ன இல்ல இப்போ நீங்க தமிழ்நாடு ஐயாசாமி ஐயா இப்ப என்ன சொன்னீங்க? மைய அரசுல நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 76களில் ஜனதா ஆட்சி, அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு பிறகு இடையில ஆட்சியெல்லாம் விட்டுருங்க, குஜராத் ஆட்சியெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் முடிவுகள் எடுக்கிறார்களா? ஆமா. இப்ப என்ன கேள்விங்கய்யா? இல்ல இப்போ மத்திய அரசாங்கம் கர்நாடக ஸ்டேட்ல அரசுல மாறி மாறி வர்றதுனால அந்த அந்த வாக்காளர்களுடைய மனநிலையை பயன்படுத்தி அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க ஆதரவா இருக்கிறாங்களா? இந்த தீர்ப்புகளை மாறி மாறி அவர்களுடைய முடிவுகள் ஒரு சரியானதாக இல்லையே, ஒரு நியாயமாக இல்லையே. அதற்கு பின்னணி காரணம் என்ன? அதுக்கு பின்னணி காரணம் அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது காங்கிரஸும் பிஜேபியும். கர்நாடகாவுக்கு ஏதாவது செஞ்சு ஓட்டை வாங்கி அவங்க ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க விவசாயிகள் நாளைக்கு வந்து திருச்சியில கூட்டம் போடுறோம், 100 வழக்கறிஞர்களை வர சொல்றோம். டெல்லியில இருந்து வழக்கறிஞர்களா வர்றாங்க. நாங்க உச்ச நீதிமன்றத்துல இதுக்காக கடுமையாக போராட போறோம். சரி, உச்ச நீதிமன்றம் தானே சொல்லுச்சு 170, முதல்ல 205 டிஎம்சி நாங்க, அப்புறம் 192 அப்புறம் இப்ப 177 கொடுத்தத உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடகா மீது நாங்க 1 லட்சம் கோடி நஷ்டம் போறோம் அந்த அரசு மேல. ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் மாசம் மாசம் தண்ணியை திறந்து விடாம வெள்ள நீரை திறந்து விட்டாங்க. இப்ப அதையும் வராம அடைக்கிறதுக்கு மேகதாதை கட்ட போறாங்க. அந்த மேகதாதை கட்டக்கூடாது, எங்களுக்கு ரைப்பேரியன் ரைட்னு இருக்கு. அதுபடி பார்த்தா எங்களுக்கு வடிகால் மக்களுக்குள்ள உரிமையை கை வைப்பதில் கர்நாடகாவுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால எங்களுக்கு வர்ற தண்ணியை இனிமேல் அந்த இதுல வேற காவிரியில எந்த அணையும் கட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு. சரி, அதை மீறிதான் இப்ப மேகதாதுங்கிறாங்க. அதை வந்து தமிழக சர்க்கார் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனா அதை ஸ்ட்ராங்கா கோர்ட்ல கேஸ் நடத்தி வெற்றி அடைவதற்கு நாங்களும் விவசாயிகளும் எங்க நிலத்தை வித்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுவோம். எங்களுக்கு முதல்ல மத்திய சர்க்கார் ஏமாத்திருச்சு, லாபகரமான விலை தரன்ட்டு ஏமாத்துச்சு. அது மாதிரி இந்த மேகதாதுலையும் மத்திய சர்க்கார் ஏமாத்தாம இருக்க உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம். இல்லாட்டியும் 100கணக்கான விவசாயிகள் டெல்லியில் சென்று உச்ச நீதிமன்றத்தின் முன்பே படுத்து தற்கொலை கூட செஞ்சுக்குவோம். வேற என்ன வழி இருக்கு? எப்படி காப்பாத்துறது வருங்கால சந்ததிய? உணவு, நல்ல உணவு, தண்ணி வந்து நாங்க உற்பத்தி செய்யலைன்னா அமெரிக்கால இப்ப அக்ரிமெண்ட் போடுறாரு மோடி ஐயா. அமெரிக்கால இருந்து உணவு இறக்குமதி பண்ணா என்ன ஆகும்? அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடு, அதுல இருந்து செஞ்ச உணவு. இங்க இருக்க பையன் ஆண்மை இழந்துருவான், பொம்பளை பிள்ளை கருதரிக்காது. முந்தியெல்லாம் ஒரு வீட்டுல 7-8 புள்ள பிறந்துச்சு, இப்ப 1-2 பிறக்க மாட்டேங்குது. உணவு வந்துருச்சுன்னா சமுதாயம் அழிஞ்சிரியா. நீங்க அந்த விஷயத்தை சொல்லாத நிகழ்ச்சியே இல்லை. நம்ம பசங்கள்லாம் குழந்தை இல்லாம போயிடும்னு நீங்க பலமுறை சொல்லிட்டீங்க. ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ராம்கி, அவர் உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணுங்க, விவசாயம் காப்பாத்துறதுக்கு. கண்டிப்பா ஐயா வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசுறாரு. ஆனா இங்க அரசாங்கங்கள் உணர்ச்சி பூர்வமாக இல்லை, ஒரு டிஸ்பேரிட்டி தான் இருக்கு. ஆனா நம்ம பாரத மாதாங்கிறோம், ஒரே பிள்ளைகள் என்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். சவல பிள்ளையாக யாரையும் அனுமதிக்க கூடாது இல்லையா? இங்க வந்து நமக்கான நியாயம் இருக்கிறது. நாம வந்து கடமடை எங்களுக்கு அப்படியெல்லாம் பேசவில்லை. ஆனால் இதுல ஒரு இப்ப இல்லை, 200 வருஷமா அந்த அநியாயம் நடக்குது.
சென்னை ராஜதானியில காலத்திலையும் இருந்தது, இப்பவும் இருக்கு. இல்லை நானும் ஒரு கடைமடை டெல்டாக்காரன், மாயவரத்துக்காரன். அதனால் என்னாலேயும் வந்து அந்த உணர்வுபூர்வமாக தான் என்னால் பேச முடியும். அது இப்படி தான் நம்ம நடந்த காலங்களில் இது போன்ற விஷயங்கள் நடந்தபோது அப்படி தான் என்னால் கனெக்ட் பண்ணி பேச முடியுது. ஆனால் இந்த தோல்விகள், ஐயா சொன்ன மாதிரி தோல்விகள் தொடர்கிறது. என்னென்னா நம்முடைய அணுகுமுறைகளுக்கு பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கல. அதாவது ப்ரிப்பேர்னஸ், இந்த தயாரிப்பு பணிகள், அந்த விஷயத்தில் கர்நாடகம் கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒருமித்த சிந்தனை, அதுக்கான பணிகள், அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா கட்சிகளுக்கும் சாமானிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு தெளிவான பார்வை கட்டணுங்கிறது இருக்குது. இப்போ கட்ட வேண்டாம் நம்ம நினைக்கும் போது அந்த ப்ரிப்பேர்னஸோட நம்ம இருக்கோமா? அப்போ கட்ட வேண்டாம் நம்ம அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான தயாரிப்பு பணிகள் இருக்கோமான்னா அதெல்லாம் இல்லை. இப்போ இங்கே நடக்குது எல்லாமே ஒரு அடையாள ஒரு விஷயங்கள் தான். தனி தீர்மானங்கிறது ஒரு அடையாளம். நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொள்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன ஒரு சாஸ்திரம், நடைமுறை சம்பிரதாயத்துக்கு பண்ணுறது தான் நான் எல்லாமே. நான் அதனால சொல்கிறேன், இது வரைக்கும் பல அணுகுமுறை, இந்த அணுகுமுறைகள் நான் தவறு என்று சொல்லவே வரவில்லை. தமிழ்நாடுடைய நலன் பாதிக்கப்படுகிறது என்று போராட்டம் நடத்துவதோ ஒரு அதை புணர்வுகள் ரீதியாக பதிவு செய்கிறதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இந்த அணுகுமுறையை மாற்றணும். நிஜமாவே என்ன இங்கே போய் எப்படி அவங்கள வந்து கவுண்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ உச்சநீதிமன்றம் 24 லட்சம் ஹெக்டேர்கள் தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பாசன போதி அப்படின்ட்டு. கர்நாடகா என்ன சொல்லு, 21 லட்சம் ஹெக்டேர் தான் சொல்லுது. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு எந்த தரவுகள் எங்கேயாது வந்தது? இல்லை, எங்ககிட்ட 24 லட்சம் இருக்குன்னு நாம் அதுக்கு பதில் கொடுத்தாகணும். ஸோ இது மாதிரி இப்போ வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்க இப்போ எல்லாம் சொல்கிற ஐயாவோட சொல்கிறாங்கல்ல, மத்தியில் இருப்பவர்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னா அவங்க என்ன செய்வாங்க? சரி, நீங்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் கருத்து கேட்குறேன், காவிரி ஆணையத்தில் போய் அது கட்டமைச்ச காவிரி மேலாண்மை ஆணையம், அது வரை காவிரி வேளாண்மை வாரியம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆணையம் தான் சொல்லணும். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் போய் அவங்களுடைய இன்புட் என்னங்கிறத உச்சநீதிமன்றம் கேட்கும். நீங்கள் மத்தியில் இருக்க ஆட்சியில் இருக்கவங்களும் என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 சம்பந்தப்பட்ட எல்லா மாநிலம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலோட தான் நாங்கள் இது கிளியரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது திரும்ப நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தோட இன்புட் எடுத்துப்போம் அவங்க கேட்பாங்க. அதனால அவங்க முடிவெடுக்க போவதில்லை. அப்போ நம்ம திரும்ப எங்கே போய் திரும்ப மேலாண்மை ஆணையத்தில் போய் நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ நம்ம எப்படின்னா டிபிஆர் பற்றி அவங்க பேச வரும்போதெல்லாம் அதை பேச விடாமல் தவிர்ப்பதற்கு நம்ம பல காரணங்கள் சொல்லி தள்ளி வந்துட்டோம். இப்போ அவங்க ஒருவேளை எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கோம் கையில்? தயாராக இருப்போமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ இதுவரைக்கும் நடக்கப்பட்ட அரசியல் எல்லாமே ஒரு நடைமுறையாக ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்துவிட்டுட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க பக்கம் வந்து நியாயம் இல்லை, நான் நியாயம் இருக்குன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்க பக்கம் ஆதரவு நிறைய இருக்கிறது. அவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் இது 2 மாநில கால பிரச்சனையை பார்க்காதீங்க, ஒட்டுமொத்தமாக பாருங்கள், இது பெங்களூர் வாழும் மக்களுடைய குடிநீர் தேவை அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்னொரு இது இருக்குது, காவிரி டெல்டாவில் வந்து தண்ணீரை வீணடிக்கிறார்கள், வீணாக கடலில் கலக்கிறது. டிகே சொல்றாரு, இத்தனை வந்து டிஎம்சி தண்ணி அநியாயமாக கடல்ல போதுங்க. எங்கே கருது? நான் மாயறதுக்காரன். ஐயா சொன்ன மாயார் தாண்டி போக மாட்டேங்குது, தண்ணியே மாயாரத்துக்கு வர மாட்டேங்குது தண்ணி. பின்ன எங்க கடல்ல முக்கியமான பண்டிகைகள் ஆடி 18 கடை இல்ல வரது இயற்கையின் சுழற்சி. அப்படிதான். அப்படி இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அதை வந்து நாம வந்து என்ன பாக்குறோம்னா, ஒரு மாநில நலன் உரிமை சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அது கடலில் நீர்வது இயல்பு அப்படிலாம் நம்ம பேசுறோம். ஆனா ஒரு சாமானியன் அங்க இருக்கிற சாமானியன் என்ன பேசுறாங்க, தண்ணியை வேஸ்ட் பண்றீங்கயா அப்படிங்கிறாங்கல்ல. இல்லையா, நாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணலையா நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி இங்க எதுவுமே இல்லை. அது மாதிரி இப்ப நீங்க ஐயா சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த விஷயம் பேசப்படவே இல்லை. நமக்கு ஒரு பக்கம் மேகதாடு இருக்கு, இன்னொரு பக்கம் முல்லை பெரியார் இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேசாமலே சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்வைத்து ஒரு தேர்தலை அணுகி வெளில வந்துட்டோம். இப்ப ஆனா பூதாகரமான பிரச்சனை உறுத்திட்டு இருக்குது, அதுக்கு நம்ம தயாராகவில்லை. திரும்ப எல்லாத்தையும் ப்ரிப்பேர்னஸ்ல நாம வந்து ரொம்ப பின்னடைவா இருக்கோம். அவங்க ப்ரிப்பேர்டா அவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் ஒரு வார்த்தை. சுவாமிநாதன், உங்களுடைய நிறைவு கருத்து நம்முடைய ஆளுமைகள் பேசியதில் இருந்து. நிச்சயமா வந்து தமிழக அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். ரொம்ப குறிப்பா விவசாயிகள் பெரியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு மாதமும் வர வேண்டிய அளவிற்கான தண்ணீர் டிஎம்சி கூட நமக்கு வர்றதில்லை. அதெல்லாம் இங்க பேசு பொருளாகவே ஆகிறது இல்லை. அதே போன்று தேர்தல் நேரத்துல, இந்த தேர்தல் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பேசு பொருளானது. ஆனா முக்கியமான ஜீவாதார பிரச்சனையான இந்த மேகதாது விவகாரம் பற்றி ஒரு பேசு பொருளே ஆகல. ஒவ்வொரு முறையும் தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்துக்கு பின்பு மீண்டும் பிரச்சனை வரும்போது தீர்மானம்.
இந்த ஒரு திரைப்படத்துல மாநாடுங்கிற படத்துல வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வருது, வந்த உடனே தீர்மானம், அதுக்கு பின்பு ஒரு அமைதி, அதுக்கு பின்பு மீண்டும் பிரச்சனை, மீண்டும் தீர்மானம், அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறை. அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் இதுல ஒவ்வொரு நேரமும் தீவிர கவனம் செலுத்தணும். நிறைய தரவுகள் நம்ம பக்கமும் இருக்கணும். இன்னொன்று மிக முக்கியமா சார், பெங்களூரோட குடிநீர் தேவை 4.75 டிஎம்சி தான். அதை மட்டுமே காரணம் காட்டி அவர்கள் புதிதாக ஒரு 67 டிஎம்சி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேகதாது அணை அப்படிங்கிற விவகாரத்தை எடுக்கிறதுல கண்டன அறிக்கைகளை இங்க தொடர்ந்து வந்திருக்கணும். பெரும் பேசுபொருளா இருக்கணும். அது பெரிய அளவிலான ஒரு விவாத களமாக அதுக்கு முன்பே ஆயிருக்கணும். அதையெல்லாம் செய்திருக்க வேண்டிய அரசியல்வாதிகள் விவசாயிகள் மத்தியில அது பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரத்துல அரசியல்வாதிகள் விவசாயத்தை எப்படி அணுகிறார்கள் என்பதையும் இது காட்டியிருக்கு. சோ இது அரசியல் கட்சிகளுடைய தொடர் தோல்விதான். பட் இதற்கு முன்பு போட்ட தீர்மானங்களை விட இந்த தீர்மானம் நான் கொஞ்சம் நம்பிக்கையாக பார்க்கிறேன். காரணம் என்னன்னா 67க்கு பின்பு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை, அங்கு கர்நாடகாவிலும் இருக்கிறது காங்கிரஸ் அமைச்சரவை. ஆனால் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்குள் காங்கிரஸ் தலைமையும் தள்ளி இருக்கு. இந்த அரசும் அவர்களுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கு. சோ வழக்கத்தை விட இந்த முறை கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் இதுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். சரி, ஒரு கருத்து சுருக்கமாக. ஒன்று என்னன்னா, இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவது நல்லது. சரி, ஏன்னா அந்த பழைய தீர்ப்புகள் இருக்குது. இந்த அணை கட்டுவது என்பது துரைமுருகன் அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு அனுமதிக்காமல் அவர்களால் அணை கட்டவே முடியாது, என்ன வேணாலும் போடட்டும், எத்தனை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணாலும் பண்ணட்டும், அதுதான் பேசிக் அப்படின்னு சொல்கிறார் இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, உச்சநீதிமன்றத்தையோ இந்திய அரசையோ அந்த அளவு நம்பிக்கையாக அணுக முடியல. அவங்க ஏற்கனவே 2018 தீர்ப்புலேயே இது எல்லாத்தையும் புரட்டி போட்டாங்க. இப்போ 2018 தீர்ப்பினுடைய அடிப்படையில் 3 நீதிபதிகள், தீபக் மிஸ்ரா தலைமையில் 3 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தான். நீங்கள் அதை ஒரு முழு ஆயத்தின் வழியாக மீண்டும் விசாரிக்கணும்னு நம்ம கொண்டுட்டு போகலாம். ஏன்னா 2033 நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிற ஆபத்து இருக்குது. அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த தீர்ப்பாயத்தினுடைய உண்மையான பொருள் என்ன. தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை நீங்கள் திருத்தி எழுதலாமா, இந்த கேள்வியில் இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கர்நாடகத்தை குறை சொல்வதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள். இந்திய அரசினுடைய பொறுப்பு கூறல் அது என்ன, அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன. 2 மாநிலங்கள் தனி நாடுகள் அல்ல, இந்தியாவின் பகுதி தான். அதுதான் 2 மாநிலங்களுக்கு இடையில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அது காங்கிரஸோ பிஜேபியோ, பிரச்சனையே இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தானே, தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கும் அவர் தானே தலைவர். அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பிரச்சனை, அவருடைய நிலைப்பாடு என்ன, கண்டிப்பா சொல்லணும்ல. ரொம்ப ஒரு இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பான கருத்து, இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ஒரு இறையாண்மை கொண்ட தமிழ்நாட்டு மக்கள். நான் சொல்ல வர்றது, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடம் கர்நாடகம் மேகேதாட்டு அணை கட்ட முயற்சிக்கிறது, இந்திய அரசு அதை தடுத்து நிறுத்த மறுக்கிறது என்று இந்திய அரசுக்கு எதிரான உணர்வை தமிழ்நாட்டில் எழுப்பணும். அதை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக, உரிமை பூர்வமாக நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை பேசினாங்க. இன்னும் நாம் பொறுத்திருப்போம் இது எவ்வளவு காலம்தான் இந்த விவாதம் தொடர்கிறது என்று. தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு ஐயா கண்ணு, நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் பத்திரிகையாளர் சுவாமிநாதனோடு எழுத்தாளர் ராம்கி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.